வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நான் வந்து கோல்டு சிட்டு போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதோடவே வந்து தங்கம் வந்து இனிமேல் வாங்கவே வேண்டாம் அப்படின்றது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். அது எதுக்காக இப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்றது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். ஸோ வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கான கோல்டு ரேட் வந்து பார்த்துக்கலாம். இன்றைக்கி அக்டோபர் 13ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் 11,525 ரூபா. அதோட சில்வர் ரேட் வந்து 195 ரூபா. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து 163 ரூபாய்க்கு நான் வந்து சில்வர் காயின் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி வந்து அதோடைய ரேட் பாருங்கள், ஒரு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி வாங்கி இன்றைக்கி ஒரு 10 நாளுக்குள்ளே 195 ரூபா வந்து அதிகரிச்சிருக்கு. அப்போ எந்த அளவுக்கு தங்கத்துக்கு நிகராக வெள்ளியுமே வந்து விலை ஏறுது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இனிமேட்டு கொஞ்சமாவது சில்வர்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், வெள்ளி வாங்குறதுலேயும் கொஞ்சமாவது கவனம் செலுத்தணும் அப்படின்றதுக்கான விஷயமா இதை வந்து நம்ம பார்த்தோம். அப்படின்றப்போ கண்டிப்பாக இதுக்கான ஆர்வம் வந்து வரும். நம்ம இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில்வரும் சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்றது மாதிரி. ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க, தங்கத்துடைய விலையை பார்த்துட்டு அதை சேர்க்கறதுக்கான ஆர்வமே போயிடுச்சு, அது ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேங்குது அப்படின்ட்டு சொல்லியிருந்தீங்க. அது எதுக்காக அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து சேவ் பண்ணுங்கள். நம்ம அப்பா அம்மா வந்து ஒரு கிராம் ஒரு 2000 ரூபாய் அப்படின்ற ஸ்டேஜில் வந்து வாங்கினாங்க. ஆனால் அதோடைய மதிப்பு இன்றைக்கி 12,000 வரப்போகுது. அப்போ நமக்கு வந்து அது கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போ கோல்டுன்றது சேவ் பண்ணி வச்சு நம்ம அப்பா அம்மா நமக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அதோடைய வேல்யூ இன்றைக்கி வந்து எக்கச்சக்கமாக ஏறிட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வச்சு நம்ம பசங்களுக்கு அப்படின்றப்போ அது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிராமுடைய ரேட்டு வந்து 20,000 கிட்ட வந்துடும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப கூடிய சீக்கிரம், அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே ஒரு கிராம் வந்து 20,000 கிட்ட வந்துடும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த விலையை பார்த்து நம்ம சேவ் பண்ணலை அப்படின்னா நாளைக்கு அந்த 20,000 ஆனதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து இவ்வளோ கம்மியாக இருந்துச்சு, இதில் பாதி விலை தானே இருந்துச்சு அப்படின்றது மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி ஃபீல் பண்ண போகிறீங்களா இல்லை வாங்க போகிறீங்களா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணுங்கள். அதோட தங்கம் இனி வாங்கவே வேண்டாம் அப்படின்றது மாதிரியான ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், நான் யூடியூப்பில் வந்து பார்த்தேன். அதாவது ஒரு சேனல் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்களுடைய விருப்பத்தை பற்றி கேட்குறாங்க. அதாவது தங்கம் வந்து விலை ஏறி இருக்கு இல்லையா, அதை பற்றின அவங்களுடைய எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்றது மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் சொன்னது பார்த்திங்கன்னா, தங்கமே இனிமேல் வாங்க வேண்டாம், தங்கம் வாங்குறதுக்கே பயமாக இருக்குது, தங்கம் வாங்குறதுக்கு விட பைசா இல்லை அப்படின்றது மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான ஒரு வார்த்தையை வந்து சொன்னார். அதாவது தங்கம் வந்து அவங்க இப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிற பொண்ணுக்காக நான் வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முந்தி வாங்கினேன், ஒரு பவுன் கிட்ட வாங்கினோம். ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு பவுனோடைய ரேட்டு வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அதை வந்து அவர் சொல்கிறப்போ இனிமேட்டுக்கு வந்து தங்கமே வாங்கக்கூடாதுன்னு இருந்தோன்னா நமக்கு தான் லாஸ்ன்றது மாதிரி ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து உண்மையான வார்த்தை. நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு பவுன் எடுத்தோம் அப்படின்னா இனிமேட்டுக்கு ஒரு கிராமாவது சேவ் பண்ணுவோம். அப்படி சேவ் பண்ணுறப்ப தான் அதோடைய வேல்யூ வந்து அதிகரிக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதோடைய பலன் அப்படின்றது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். அதோட உங்ககிட்ட யாராவது தங்கம் வாங்காதீங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை யாராவது நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக பேசுகிறவங்க வந்து சொல்லுவாங்க, தங்கம் இனிமேல் வாங்கக்கூடாது, தங்கத்தோடைய விலை அதிகரிக்குது அப்படின்றது மாதிரி. நம்மக்கிட்ட அவங்க வேணால் சொல்லலாம், ஆனால் அவங்க வந்து பர்சனலாக கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் யார் பேச்சையும் கேட்காம உங்களுடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்றத கேட்டு இந்த விஷயத்தில் வந்து முடிவெடுங்க. ஏன்னா நம்ம ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம், இதில் வந்து யாருடைய பேச்சையும் கேட்காம நம்ம மனசுக்கு என்ன தோணுது அப்படின்றத பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது தங்கம் அப்படின்றது சேவ் பண்ணிங்கன்னா என்னையை பொறுத்த அளவுக்கு உங்கள் ஃப்யூச்சர் வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து 100% வந்து நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அதனால் டிசைட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நான் இப்போ வந்து சேவ் பண்ணிகிட்ருக்க கோல்டு சீட்டு பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். தங்க நகையில் குலுக்கல் சீட்டு வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தது உங்களுக்குமே சொல்லியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மார்ச் மந்த் 2025 வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இது வந்து 20 மாதத்துக்கான சீட்டு. நம்ம வந்து ஒரு 10ஆம் தேதிக்குள்ளே இதுக்கான அமௌண்ட்டை வந்து கட்டிட்டோம் அப்படின்னா, ஒரு வேளை குலுக்கலில் செலக்ட் ஆனோன்னா அந்த
அந்த முழு சீட்டுக்கான அமௌண்ட்டு வந்து நம்ம நகையாக எடுத்துக்கலாம், மேற்கொண்டு எதுவும் கட்ட தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஒரு குலுக்கல் சீட்டு. இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மாதிரி ஒரு சீட்டு வந்து கட்டி இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் போட்டு இப்போ வந்து கட்டிகிட்டு இருக்கிறேன். அதுக்கடுத்து இப்போ எனக்கு இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு 2 கோல்டு சீட்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நெக்லஸ் வாங்கினேன். அதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து தங்கத்துடைய விலை என்ன இருந்துச்சு அப்படின்றதையுமே இப்போ வந்து பார்க்கலாம். நான் வந்து போன வருஷம் 6வது மாதம் 2024 வந்து 1 கிராம் 6600 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அதை முடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபைனலாக அது முடிகிறப்போ 8வது மாதம் 2025 முடிஞ்சு. அப்போ வந்து 1 கிராமுடைய விலை 9370 ரூபா. அப்போ எந்த அளவுக்கு வந்து பெரிய விஷயமா மாறி இருக்கு தங்கத்தோடைய விலை அப்படின்றத வந்து பாருங்கள். இந்த 6600 ரூபா இருக்கிறப்ப நான் யோசித்தேன், இவ்வளோ ரேட்டு விற்கிதே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே அதை விட டபுள் மடங்கு ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கான ப்ராஃபிட் அப்படின்றது. இப்போ ஒரு இடத்துல எல்லாம் வந்து அமௌண்ட்டு போடுறோம் அப்படின்னா அதை இம்மீடியட்டாக நம்மளால் சேல் பண்ண முடியாது, ஒரு அவசர தேவைக்கு. ஆனால் தங்கன்றது வந்து எப்போ வேணால் நம்ம விற்று உடனே பணமாக்கிக்க முடியும். அதோடைய வேல்யூவும் நாளுக்கு நாள் அதிகரிக்குது அப்படின்றப்போ ரொம்பவே ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் தங்கம். ஸோ கண்டிப்பாக வந்து இதனால தான் நான் அடுத்தடுத்த சிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா அட்சய சிட்டு. நான் சேம் போன வருஷம் போட்டால் அதே அட்சய சிட்டு தான் இந்த டைமும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 2 சிட்டு போட்டிருக்கேன், 1000 + 1000 அப்படின்னு சொல்லிட்டு. இது போக நான் இடையிலையுமே வந்துட்டு கோல்டு காயின் வந்து வாங்கி வச்சிட்ருக்கிறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த கோல்டு சீட்டு பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்து 30ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்து 1 கிராமுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 10,765 ரூபா. அன்றைக்கி வந்து ஒரு 1000 ரூபா கட்டினதில் 93 மில்லிகிராம் வந்து எனக்கு கிடச்சிது. அதுக்கடுத்து இன்னொரு சீட்டு, 2மே வந்து இதில் தான் கட்டியிருந்தேன். ஒரே டேட்டில் ஒரே டைமில் கட்டினதுனால அந்த 93 மில்லிகிராம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டியூக்கு வந்து கிடச்சிது. செகண்ட் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா, அதாவது 2வது மந்த்துக்கான பேமெண்ட்டு வந்து அக்டோபர் 3ஆம் தேதி வந்து பண்ணினேன். அன்னைக்கு வந்து 1 கிராமுடைய ரேட்டு வந்து 10,865 ரூபா. அதாவது 10,880 ரூபா வந்து முதல் நாள் இருந்துச்சு. அக்டோபர் 2ஆம் தேதி வந்து இருந்துச்சு. அதுக்கடுத்து கொஞ்சம் குறையவும், எப்படியா இருந்தாலும் நெக்ஸ்ட் வந்து அதிகரிக்கும் அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து கட்டினேன். அன்னைக்கு கட்டினப்போ இந்த 10,865 ரூபா அப்படின்றது மாதிரி கட்டினப்போ எனக்கு 92 மில்லிகிராம் வந்து கிடச்சிது. அதுக்கடுத்து இன்னொரு சிட்டில் வந்து செகண்ட் பேமெண்ட்டு அக்டோபர் 10ஆம் தேதி வந்து பண்ணினேன். அன்னைக்கு 1 கிராமுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 11,210 ரூபா. கிட்டத்தட்ட 500 ரூபா கிட்ட அதிகரிச்சிருச்சு. இருந்தாலும் இதுக்கு மேலவும் அதிகரிக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுன்றதுனால நான் வந்து அன்றைக்கி கட்டிட்டேன். அன்றைக்கி 89 மில்லிகிராம் வந்து கிடச்சிது. ஆனால் இன்றைக்கி வந்து 1 கிராமுடைய ரேட்டு, அதாவது ஒரு 2-3 நாளுக்குள்ளே 1 கிராமுடைய ரேட்டு 11,525 ரூபா கிட்ட அதிகரிச்சிருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு வந்து அதிகரிக்க போகுது அப்படின்றத வந்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட்ட நமக்கு வந்து அந்த மில்லிகிராம் வந்து ஆட் ஆகிறது வந்து ரொம்பவே அதிக அளவில் சேர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் வந்து அப்படி தான் பிளான் பண்ணி பண்ணுவேன். எவ்வளோ தான் தங்கத்துடைய விலை ஏறினாலும் நம்ம வந்து ஒரு கோல்டு சிட்டுன்றது போட்டு வச்சோம்னா அட்லீஸ்ட் இதில் ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், அதில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வந்து சேர்த்து வச்சு வாங்குறது அப்படின்றது வந்து உண்மையாகவே ஒரு பெனிஃபிட்டான விஷயம் என்னை பொறுத்தளவுக்கு. நம்ம சும்மா வேஸ்ட்டாக அந்த பணத்தை ஏதோ ஒரு விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக, இல்லை தங்கத்துடைய விலை அதிகரிக்குது, இது எதுக்கு தேவையில்லாமல் வாங்கிட்டு அப்படின்றது மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக ஏதோ என்னால் முடிஞ்சது அப்படின்றது மாதிரி ஒரு கடுகளவாவது சேமித்தோம் அப்படின்றப்போ அந்த கடுகளவு தங்கத்துடைய வேல்யூ அப்படின்றது ரொம்ப ரொம்ப இருக்க அதிகரிக்கும் அப்படின்றது நான் நம்புகிறேன். ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதை வந்து அது மாதிரி எவ்வளோ கம்மியாக விற்றுச்சு, இப்போ எந்த அளவுக்கு அதிகரித்து விற்றுட்ருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்ருக்கோம். அதனால் இதில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்றதுனால நான் கோல்டு வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கிறேன். இதோட இடையில வந்து ஒரு மாதத்துக்கு 100 மில்லிகிராமாவது வாங்கணும் அப்படின்றது மாதிரியும், அதுக்கடுத்து சில்வரில் வந்து மினிமம் ஒரு 5 to 10 கிராமாவது வாங்கணும் அப்படின்றது மாதிரியும் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் தனியாக சேவ் பண்ணணுன்றது மாதிரி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய சேவிங்ஸ். இதுதான் நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கோல்டு சிட்டு.
இதை பற்றின டீட்டெயில் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ அதுக்காக நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த அட்சய சீட்டு அப்படின்றது வந்து எந்த மாதிரியான ஒரு நகை சீட்டு அப்படின்றத பற்றின டீட்டெயில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கான வீடியோ வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதோட இந்த குலுக்கல் சீட்டு அப்படின்றத பற்றின இப்போ லேட்டஸ்ட்டாக ஏதாவது இருக்கா அப்படின்றது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக வந்துட்டு அதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதுக்கான வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். அதோட யாரெல்லாம் வந்து இவ்வளோ தங்கத்தோடைய விலை அதிகரித்தாலும் கோல்டு சேர்க்குறது அப்படின்றது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்றதை நம்புறீங்க அப்படின்றது மாதிரியும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.